மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு நாங்க எடப்பாடி பழனிசாமி கூட தான் இருக்கிறோம்னு சொல்லி வந்துட்டாங்க. அந்த 4 எம்எல்ஏக்கு இருக்காங்க இல்லைங்க, அவங்க வந்து இந்த இந்த கடிதம் ஏடிஎம்கே கொடுத்த பிறகு ஹானரபிள் ஸ்பீக்கர் வந்து ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் அந்த 4 பேர் இருக்கும்போது ரிசிக்னேஷன் லெட்டர் ஏற்க கூடாது. அதை முடிவு பண்ணிட்டு தான் ரெசிக்னேஷன் லெட்டர் ஏற்கணும். அதனால இது வந்து தேர்தல் கமிஷன் நோட் பண்ணுவாங்க, இந்த 4 தொகுதிக்கு வேணுமா வேண்டாமா என்னன்னு. திருச்சி கணக்கு கண்டிப்பா நடத்துவாங்க. இந்த 4 தொகுதி டவுட்ஃபுல் தான், 2G முடிவு பண்ணிடுவாங்க, வேணுமா வேண்டாமா, இவர் எப்படி மிஸ்டர் ஜோசப் விஜய் பிஜேபி கூட ஜெல் ஆறாரு, இதெல்லாம் பார்த்து தான் பண்ணுவாங்க. பட் சட்டசபை கவர்னருடையிலிருந்து பார்த்தா இவங்க வந்து டிவிக்கு மூவிங் டுவர்ட்ஸ் பிஜேபி மாதிரி தான் தெரியுது. மூவிங் டுவர்ட்ஸ் பிஜேபி மாதிரி தான் தெரியுது. இந்த ஐடியாலஜி மட்டும் திராவிடியன் ஐடியாலஜி, அண்ணா பெரியார் டாக்டர் எம்ஜிஆர் அப்படின்றாங்க. பட் அவங்க அந்த ஐடியாலஜி வந்து தெரியல. அவங்க ஸ்லோலி மூவிங் டுவர்ட்ஸ் பிஜேபி மாதிரி தெரியுது. இது என்னன்னா இப்ப வந்து ரொம்ப முக்கியம் வந்து காங்கிரஸ் தான். அவங்க அவசரப்பட்டு ஒரு நன்றி கூட தெரிவிக்காம முதுகுல குத்திட்டு அந்த பக்கம் போனாங்க. ஒரு மினிஸ்டர் ஒரு ராஜ்யசபா எம்பிக்கான அவங்களுக்கு தான் ரொம்ப வந்து ரொம்ப இக்கட்டான நிலைமை. விசிகே, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் அவங்க ஐடியாலஜி. இவங்க இன்கேஸ் ஏதாச்சும் அவங்க வந்து டென் பண்ணாங்க, இப்போ டிவிக்கு வந்து மூவிங் டுவர்ட்ஸ் பிஜேபி அவங்க ஐடியாலஜி மாற போறாங்கன்னா டெஃபினட்டா வித்ரா பண்ணிடுவாங்க.